உலக இளையோர் மாநாட்டை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஆகியன இணைந்து மேற்கொண்டுள்ள அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 40 டேஸின் 4ஆம் நாள் இன்றாகும். Around the world in 40 days. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவுக்கு வருபவர்களை வரவேற்கும் சிலையே இது. ஆசிய விளையாட்டு விழாவில் பங்கேற்க வரும் வீரர்களை வரவேற்பதற்காக 1962ஆம் ஆண்டு இந்த சிலை நிர்மாணிக்கப்பட்டது. இதற்கு அருகில் உள்ள தம்ரின் வீதியின் ஒரு பகுதி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை வேளையில் மூடப்பட்டிருப்பது விசேட அம்சமாகும். இந்த பாதையின் ஒரு பகுதி பஸ் போக்குவரத்திற்காகவும் மற்றைய பகுதி சைக்கிள் மற்றும் பாதசாரிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை அதிகம் என்பதனால் இளைஞர்களுக்காக பல்வேறு வேலை திட்டங்கள் இங்கு ஒழுங்கு செய்யப்படுகின்றன. இந்தோனேஷியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தெளிவுபடுத்தும் முகமாக நடத்தப்பட்ட விசித்திரமான செயற்பாடு இது. உலக இளையோர் அணி இங்கு மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களில் பங்கேற்கின்றது. உடற்பயிற்சி தேவைகளுக்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை வேளையில் இந்த வீதி மூடப்படுவதோடு வார நாட்களில் இங்கு வாகனங்கள் நிறைந்து காணப்படும். இந்தோனேஷியாவில் உள்ள எமது குழாத்தினர் பிலிப்பைன்ஸின் மணிலாவை நோக்கி நாளைய தினம் பயணமாக உள்ளனர்.